ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்கூடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் ரெசிபி தான். இது வந்து துளி கூட கசப்பே இல்லாமல் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி தான் இதுக்கு சேர்க்கணும். சேர்த்துட்டு அதுக்கடுத்து பாவக்காய் வந்து உடனே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை தனியாக வதக்கலை. இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுக்கும் போது வெங்காயம் வதங்கி வரும், பாவக்காயும் நல்லா வெந்துடும், அந்த எண்ணெயிலே வெந்துடும். இப்போ கல் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் பூண்டு நிறைய தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு திரும்ப குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காயும் வெந்திருக்கும், தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிட்ருக்கும். இப்போ சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மசாலா குக் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் மசாலாவை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கசப்பு வந்து தெரியும். நல்லா ஏற்கனவே நம்ம வெங்காயத்துலேயே பாதி பாவக்காவை வதக்கிட்டோம், அப்புறம் தக்காளியில் வதக்கிட்டோம். இப்போ வந்து அந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம டைம் கொடுக்க போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, கசப்பே தெரியாது. ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது ஒரு வாய் கசப்பு தெரியும், அதுக்கப்புறம் கசப்பே தெரியாது. இதில் வந்து நம்ம புளி சேர்க்கல, வெல்லம் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.